Hi viewers, welcome to Kitchen Queen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி முட்டைகோஸ் வடை. இது வந்து கோஸ் வந்து ரொம்ப ஈஸியா நமக்கு கிடைக்கும். அது இல்லாம கோஸ் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, ஸ்கின்க்கு நல்ல க்ளோ ஆகும். அதே மாதிரி வயிறு புண்ணெல்லாம் இருந்தனா கோஸ் அடிக்கடி சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனா வந்து இப்ப இருக்க பிள்ளைங்க எல்லாம் காய்கறி சாப்பிட்றதுக்கே ரொம்ப அழுகுறாங்க. கோஸ் வந்து இந்த மாதிரி நீங்க வடையா செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது கோஸ்ன்றதே தெரியாது. வெங்காய வடை மாதிரி ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். முட்டைகோஸ் வடை செய்யறதுக்கு இந்த அளவுக்கு முட்டைகோஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து கழுவி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து பொடிசா நறுக்க போறேன். இப்போ நான் வந்து முட்டைகோஸை இந்த மாதிரி பொடியா கட் பண்ணிக்கிட்டேன். உங்களால வந்து இந்த மாதிரி மெலிசா கட் பண்ண முடியலன்னா கேரட் பீட்ரூட் திருவல் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு கூட நீங்க இந்த கேபேஜை சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மெலிசா சீவி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த கேபேஜில் முதல் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். வடைக்கு தேவையான அளவு உப்பை நம்ம சேர்த்துட்டு முதல்ல வந்து இந்த கோஸோட நல்லா பரட்டி விட்டுடலாம். இப்போ நான் உப்பு சேர்த்துட்டேன். இதை வந்து நல்லா கையால் வச்சு நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுருங்க. இப்போது இது வந்து ஏன் இந்த உப்போட நம்ம வந்து இதை சேர்த்து பரட்டி விடுறோன்னா, இப்போ நம்ம உப்பு போட்டு பரட்டும் போது இந்த கோஸில் இருக்க தண்ணி வந்து கொஞ்சமாக இறங்கி வரும். நம்ம அதுக்கப்புறமா நம்ம உப்பு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி வந்து நிறையா சேர்ந்துற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம இது உப்பு போட்டு நம்ம கிளறி விட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம மாவை வந்து பரட்டி எடுத்துக்கலாம். அதனால தான் நம்ம முதல் வந்து உப்பு போட்டு பரட்டி எடுத்துக்கிறோம். இப்போ உப்பை வந்து நல்லா எல்லா பக்கமும் நான் பரட்டி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கழுவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ நம்ம இதோட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி உங்ககிட்ட கொத்தமல்லி இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. கொத்தமல்லி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நல்ல மையா அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு மிளகாய் பொடி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் 1/2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். போட்டுட்டு அதே மாதிரி நான் இந்த கப் அளவு 1.5 கப் அந்த கோஸை வந்து கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கப்ல 1.5 கப் அளவு கோஸ் இருந்தது. ஸோ அதனால நான் இந்த கப்ல 1/2 கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். இப்போ சப்போஸ் உங்க வீட்டில் வந்து உங்ககிட்ட கடலை மாவு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து 1/2 கப் அளவு கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு எடுத்து சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளோர் எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், வடைக்கு தேவையான எல்லா ஐட்டமும் இதில் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இது வந்து நம்ம பக்கோடாக்கெலாம் நம்ம பிசைவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். இப்போ இதில் இருக்க தண்ணி உங்களுக்கு போதலைன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். ரொம்ப ஊற்றிடாதீங்க, வடை பிடிக்கிற மாதிரி தெளிச்சுக்கிட்டா போதும். ஆக்சுவலி இதை வந்து நம்ம பக்கோடா மாதிரி கூட செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பக்கோடா போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். பட் வடையா செய்யும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இது வடையா பிடிக்க அளவுக்கு இல்லை பாருங்க, அதனால நான் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிறேன். லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுருங்க. இது வந்து ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாங்க, ரொம்ப லேட்டாகும். நமக்கு அந்த கோஸ் கட் பண்ணுற நேரம் தான் ஆகுமே தவிர மற்றபடி இது டைம் ரொம்ப எடுக்காது. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா பிடிக்கிற மாதிரி வந்துடுச்சு, வடைக்கு பிடிக்கிற மாதிரி வந்துடுச்சு பார்த்தீங்களா. அவ்வளோதாங்க, மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம வந்து இதை வந்து வடையாக தட்டி போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வடையாக தட்டி போட வேண்டாம், பக்கோடா மாதிரி வேணும்னா கூட நீங்கள் வந்து ட்ராப்பாக போட்டு பக்கோடா மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த குவாரண்டைன் டேஸில் எல்லாரும் வீட்டில் இருப்பீங்க. எல்லாரும் வந்து விதவிதமாக ட்ரை பண்ணுங்கள். நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ என்னால் கொடுக்க முடியுமோ நான் கொடுக்குறேன். வாங்க இப்போ இது எப்படி பொரிச்சு எடுக்கலான்றதை பார்க்கலாம். நம்ம வந்து வடையை இந்த மாதிரி எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தட்டி கூட வச்சுக்கலாம். இல்லையா நம்ம காஞ்சோடனே அப்படியே தட்டி கூட போடலாம். இப்படி நம்ம தட்டி வச்சுட்டு போட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எண்ணெயை வந்து கொஞ்சம் மிதமான தீயில தான் வச்சு போடணும். ரொம்ப
ஹை ஃப்ளேம்ல வச்சு போட்டிங்கன்னா கோஸ் வந்து சீக்கிரமா கரிஞ்சு போயிடும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தட்டி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த வடையை ஒன்னொன்னா போட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே பரட்டி போடுங்க. கடைசி வரைக்குமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் பொரிச்சு எடுத்தீங்கன்னா தான் நல்லா இருக்கும். பாருங்கள், வடையெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆயிடுச்சுங்க. நம்மளுடைய முட்டைகோஸ் வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. வாங்க இப்போ இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நம்மளுடைய முட்டைகோஸ் வடை நல்லா சூப்பரா மொறு மொறுன்னு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, உள்ளெல்லாம் நல்லா சூப்பரா வெந்திருக்கு பாருங்க. நல்லா மேல நல்லா கிரன்ச்சியாவும் உள்ள நல்லா வெந்து சூப்பரா இருக்கு. இது எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பரா இருக்குங்க. வெளியே நல்லா மொற மொற நல்லா கிரன்ச்சியா இருக்கு, உள்ள நல்லா வெந்து சூப்பரா ரெடியா இருக்கு. நீங்களும் இதை உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க, கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபிகளை சந்திக்கிறேன். Until then, bye.